சாந்தி. பாபா இன்னைக்கு ரொம்ப அழகான சுமான் கொடுக்குறாங்க. மே பாப் சமான் ராஜ ரிஷி ஹூ, நான் ராஜ ரிஷி. பாபாவை போல, மதர் ஃபாதரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ராஜ ரிஷி, பாப் சமான் ராஜ ரிஷி. பாருங்க, பாபா அழகா சொல்றார், ராஜாவுக்கு ராஜா, ரிஷிக்கு ரிஷி. எல்லா விதமான சுகபோகங்கள், எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ரிஷி போல பற்றற்றவராக இருக்க வேண்டும். பிரம்மா பாபா எல்லா சுகபோகங்களின் எஜமானனா இருந்தார். அவருக்கு இல்லாததே இல்லை. எல்லா வசதி வாய்ப்பு டூ மச்சா இருந்தது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படி இருந்த போதிலும் சாதாரண ஒரு மனிதன் போல தான் வாழ்ந்தார். சிம்பிளா இருந்தார். எதுவுமே ஆடம்பரத்தை காட்டிக்கல. என்கிட்ட இவ்வளோ செல்வத்தோட பலம் இருக்கு, எல்லாத்தோட பலம் இருக்குன்னு பாபா எதையுமே நினைச்சது கூட இல்லை. நினைச்சிருந்தா தானே சொல்லியிருப்பாரு. நினைக்கவே இல்லைன்னா எப்படி சொல்லுவாரு? ஆக சாதாரணமா இருந்தாரு, வைராகியத்தை உடையவராக இருந்தார். அந்த ஈர்ப்புல போய் அவர் மாட்டிக்கல. அந்த மாதிரி ஃபாலோ ஃபாதர். நமக்கும் எல்லாமே இருந்தாலும் எப்படி இருக்கணும்? ரிஷி. யோக பயிற்சி 7 பயிற்சி இருக்கு. 7 நாளைக்கு உரியது. 7 பயிற்சி. ஃபர்ஸ்ட் பயிற்சி, நான் சாந்தியின் அவதாரம். இந்த பிறவியே அமைதியாக இருப்பதற்கும் அமைதியை வழங்குவதற்குமான வாழ்க்கை. நான் ஆத்மா, சாந்தியின் அவதாரம், சாந்தியின் கடல் பாபா. எனக்கு சாந்தி, எல்லையற்ற சாந்தியின் கிரணங்களை கொடுத்துட்டு இருக்கார். நான் உலகம் என்ற பூமி உருண்டை மேல அமர்ந்திருக்கிறேன். பாபா கொடுக்கக்கூடிய அந்த அமைதியின் ஒளி கிரணங்களானது ஆத்மாவாகிய என் மீது பட்டு என்னுடைய ஒவ்வொரு அங்கத்தின் மூலமாக, என்னுடைய கால் மூலமாக, கைகள் மூலமாக, ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் அமைதியினுடைய சக்தி வெளியாகி அசாந்தி ஆத்மாக்களுக்கு சாந்தியின் அனுபவத்தை கிடைக்கச் செய்கிறது. எல்லாருமே எங்க இருக்கிறோம்? உலகம் என்ற பூமி உருண்டை மேல பாப் தாதாவோட இருக்கிறோம். எல்லாரும் குளிர்ச்சி அடைகிறாங்க, சுகம் அடைகிறாங்க. அப்படி தன்னைத்தானே நல்லா ஃபீல் பண்றாங்க. மகிழ்ச்சியை எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. கொடுத்தாச்சா சாந்தியின் கிரணங்களை? அப்படி நமக்கே பாருங்க, சாந்தி ஆத்மால ஃபர்ஸ்ட் நிரம்பி இருக்கிறத ஃபீல் பண்ணணும். ஃபுல்லா இருக்குது, அமைதியின் கிரணங்கள் ஃபுல்லா இருக்குது. கொஞ்சம் கூட கேப் இல்லை. அவ்வளோ அமைதி சக்தியால பாபா என்ன நிறைச்சிருக்கார். நெக்ஸ்ட், நான் அலௌகிகமான ஃபரிஷ்தா. நான் ஃபரிஷ்தா, சம்பூர்ண ஃபரிஷ்தா பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து இந்த உலகத்தை வலம் வருகின்றேன், பறந்து வலம் வருகின்றேன். நான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பார்த்து சுகம் சாந்தியின் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒளி, ஃபரிஷ்தானாலே ஒளி, ஒளி உடல். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நான் ஏஞ்சல் பாபா சம்பூர்ண ஃபரிஷ்தா, அவரோட சேர்ந்து நான் சுகம் சாந்தியினுடைய சகாஷ் ஒளி கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட், நான் சர்வசக்திவான் பாபாவுடைய சக்தியின் கிரணங்களானது பலவிதமான ஒளி கிரணங்களால் விதவிதமான
கலர் நிறைஞ்ச குணங்கள் என்ற கலர் நிறைஞ்ச ஒளி கிரணங்களால் என்ன பாபா நிரப்பிட்டிருக்கார். நான் சர்வ சக்திவானுடைய சக்தியினுடைய ஃபவுண்டைனுக்கு கீழே அமர்ந்திருக்கிறேன். அதிலிருந்து முழு உலகத்துக்கும் எல்லா சக்தி கிரணங்களும் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆன்மீக விளையாட்டு. நான் ஆத்மா இந்த சாதாரண இந்த சரீரத்தை விட்டு பிரகாஷிக்கும் ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை அணிந்து கொள்கிறேன். அணிஞ்சிட்டீங்களா? எந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு? இந்த எலும்பு சதையாலான ஸ்தூல இந்த சரீரத்தை விட்டுட்டு ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை அணிந்து கொள்கிறேன். அடுத்து பிரகாசமயமான இந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு தேவதா ட்ரெஸ், ரியல் பட்டு தங்கம் இல்ல, அந்த ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை அணிந்து கொள்கிறேன். எல்லா அலங்காரத்தோட ஏஞ்சல் ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை விட்டுட்டு நான் யாராகிறேன்? தேவதையாக உருவெடுக்கிறேன். அந்த தேவதா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு நான் ஆத்மா கம்ப்ளீட்டா பிந்து ஆயிட்டேன். இந்த உலகத்திலிருந்தே கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுட்டு பரந்தாம் பாபாவை நோக்கி, நிராகார உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். பரந்தாமத்துல சிவபாபாவோட எல்லையற்ற அமைதியை அனுபவம் செய்து ஆனந்தமய நிலையிலிருந்து மீண்டும் நான் பிந்து ரூபத்தில் என்னுடைய இந்த பிராமண உடலில் பிரவேசிக்கிறேன். இதுதான் ஆன்மீக விளையாட்டு. இதை அடிக்கடி நீங்க விளையாண்டுட்டே இருக்கணுங்கிறார் பாபா. இது ஈஸியா இருக்குல்ல? மகிழ்ச்சியா இருக்குது, ஈஸியா இருக்குது. டக்கு டக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை ட்ரெஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட், இந்த உலகத்துக்கே ஃபவுண்டேஷன், ஆதாரம், உதாரணமாக இருக்கிறேன். கல்ப விருட்சத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களின் பிரபாவமானது, தாக்கமானது முழு கல்ப விருட்சத்தின் மீதும் அப்படியே சக்தி ரூபத்தில் பரவிக்கொண்டே இருக்குது. என்னுடைய சங்கல்பா, பேச்சுவார்த்தை, நடவடிக்கை, என்னுடைய சன்ஸ்காரம், தேவ சன்ஸ்காரம், இழந்த எல்லா பிராப்திகளும் கல்ப விருட்சத்துக்கு அடியில் நான் இருக்கிறேன். வேர்பாகத்திலிருந்து அப்படியே முழு மரமும் ரொம்ப பசுமையா, செழுமையா, சுகம் நிறைந்த ஒரு மரமாக இருக்குது. நான் தான் அதுக்கு சப்போர்ட், ஆதாரம். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், நான் இந்த தேகத்தின் எஜமானன். பிருக்குட்டி என்ற சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். என்னிடமிருந்து 7 குணங்கள், 7 வண்ணங்களாக, அப்படியே ஒரு அழகான ரோஜா மலர் எப்படி மலருதோ அந்த மாதிரி 7 விதமான கலர் என்னிடமிருந்து, ஆத்மாவிலிருந்து அப்படியே அழகா மலருது. நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து கம்ப்ளீட் விடுபட்டு விட்டேன். குணங்கள் நிறைஞ்ச, குணங்களால் நிரம்பிய ஒரு ஒளி நான். அடுத்து லாஸ்ட், ரொம்ப அழகான சோமானம் இது. இப்போ யாரை ஆயிட்டோம்? மாஸ்டர் பகவான் பாபா ஆயாச்சு. மாஸ்டர் பாபா, பாபா ஸ்தானத்துக்கு இப்போ போயிடணும். பரமாத்மா ஸ்தானத்தை நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. எந்த குருவாவது இப்படி கொடுப்பாங்களா? தன்னோட சீட்டை நேர பரந்தாமம் போயாச்சு. பாபா எந்த சீட்டில் இருக்காரோ அந்த இடத்துல நான், அந்த இடத்துல பரமாத்மாவோட சீட்டில் நான் அமர்ந்திருக்கிறேன். அவரை போலவே இருக்கிறேன். நான் பகவான், மாஸ்டர் பகவான். பாபா எதெல்லாம் சிந்திப்பார், பகவான் எதை பற்றிலாம் நினைப்பாரோ அந்த மாதிரி என்னுடைய சிந்தனைகள்
பரந்தாமத்தில் மாஸ்டர் பகவான் சீட்ல இருந்து நான் சிந்திக்கிறேன். மாஸ்டர் பகவான் சீட்ல இருக்கக்கூடிய எனக்கு என்னென்னலாம் இந்த உலகத்துக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, இந்த உலகம் எப்படி மாற வேண்டும், எப்படி ஆக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஆத்மாக்களும் எப்படி மாற வேண்டும், இதை பற்றிய சிந்தனைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சங்கம் யுகத்தை மட்டும் நான் பார்க்கல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பார்க்குறேன். உலக சூழலை உணர்றேன். உலகத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சூழலை நான் உணர்றேன். ஒவ்வொரு ஆத்மாவுடைய ஆழ் மனதை ஃபீல் பண்ணுறேன். இப்போ என்னோட கடமை என்னவோ அதை நான் செய்ய வேண்டும். அந்த ஃபீலிங்கை நான் கொண்டு வரேன். மாஸ்டர் பகவான் தாரணைக்கு பற்றற்ற நிலை. பகவானுக்கு பற்றே இல்லை, அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது அவரை. கையெடுத்து எல்லாரும் வணங்குறதுக்கு காரணம் என்ன? எது மேலேயும் ஆசாபாசமோ பந்தமோ எந்த பற்றோ அவருக்கு இல்லை. அந்த மாதிரி பற்றற்ற விருத்தி. பற்று என்பது யோகத்தில் நம்மளை யோகி ஆக்க விடாது. பற்று என்பது யோகிகளின் எதிரி. நம்மளோட எதிரியே அதுதான், எனிமிங்கிறார் பாபா. எது சிக்கிடும், வலையில போய் மாட்ட வச்சிரும். பெரிய வலை பின்னி அதில் போய் உள்ள விட்டுடும் நம்மளை. அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. மலைப்பாம்பு போட்டு சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி பற்று போய் நல்லா மாட்ட வச்சிரும் நம்மளை. எதிரின்ட்டார் பாபா. சிந்தனை பற்றற்ற நிலையை பிரம்மா பாபா போல நான் எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு பாபா என்னெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாங்க? யோகி என்றால் பற்றற்ற நிலையை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பற்று இல்லாமல் இருப்பதற்கு பாபாவோட மகாவாக்கியம் என்ன? இதை பற்றிலாம் சிந்திக்கணும். பிரியமான சாதகர்களே, பிராமண வாழ்க்கையினுடைய நேச்சர் நினைவு யாத்திரையில் இருத்தல். எழுதிக்கணும். நினைவு யாத்திரையில் இயல்பாக இருப்பது. இந்த பிராமண பிறவி எடுப்பது என்றாலே நினைவு என்ற பந்தனத்தில் தன்னை கட்டி போடுதல். இப்படி கிருஷ்ணரை கயிறுல கட்டி போடுறாங்கல்ல, நினைவு என்ற பந்தனத்தில் நம்மை கட்டுண்டு இருத்தல். இப்படி பிராமண வாழ்க்கையில பிராமணர்களுக்கு அடையாளம் குடுமி பூநூல் இதெல்லாம் காட்டுற மாதிரி நம்ம அலௌகீக பிராமண வாழ்க்கையின் அடையாளம் நினைவுதான். நினைவு. நினைவு மற்றும் ஒவ்வொரு செயல்பாடுகள் சேர்ந்தே இருக்கணும். காரியம் வேற, பாபா நினைவு வேற. அப்படி இல்லாம நினைவோட செயல் இருக்கணும், செயலோட நினைவு கலந்திருக்கணும். ஆகவே பாபா சொல்றாங்க, இந்த காரியம் செய்து கொண்டே, ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டே பாபா நினைவில் நேச்சுரலாக இருக்க வேண்டும். அதற்காக பாபா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சோமானங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோமானம் எது? நான் ராஜ ரிஷி. ராஜாவுக்கு ராஜா, ரிஷிக்கு ரிஷி. சாந்தி. கமல ஆசனத்தில் உட்காருவோமா? எந்த ஆசனம்? ரிஷி எதில் உட்காந்துருப்பாங்க? ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காந்துருப்பாங்க. பாபா நம்ம குழந்தைங்களுக்கு கமல் ஆசனம் கொடுத்துருக்கார். அந்த சீட்டில் நியாரா பியாரா நிலையில் அமர வேண்டும்.